அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பர்களோடு ரத்தின முதலியாரும் உடன் வர காலையிலேயே புறப்பட்டு திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருந்த ராமலிங்கம் வழியில் கடற்கரை அருகில் இருக்கின்ற பட்டினத்தார் சமாதி திருக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தபோது சற்று நின்றார். அன்பர்களை நோக்கி, அன்பர்களே, ஒட்டி தியாகபெருமானை தரிசிக்க வருகின்ற போது சில சமயங்களில் நான் நந்தி ஆசிரமத்தில் தனித்து அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம். அருகிலே உள்ள நந்தி ஓடைக்கரையில் உலாவுவதும் அமர்வதும் சில வேளைகளில் உண்டு. அதுபோல இந்த ஒற்றை கடற்கரையில் இருக்கின்ற பட்டினத்தார் சமாதி அடைந்த இடமாகிய இந்த திருக்கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். அடிகளை வழிபட்டு இந்த குளக்கரையில் சற்று அமர்ந்து செல்வேன் என்றார். அதுபோல இப்போதும் நாம் இங்கே அமர்ந்து செல்வோம் என்று அன்பர்களிடம் சொல்ல அவர்களும் அதற்கு ஆமோதித்தார்கள். ராமலிங்கம் அவர்களோடு குளக்கரைக்கு சென்று அமர்ந்தார். அடுத்த கணம் குளத்தின் இயற்கை அழகில் அவர் மனம் ஒன்றி போனார். அப்போது மூதாட்டி ஒட்டி ராமலிங்கத்தின் எதிரே வந்து நின்று, சுவாமி வணக்கம் என்றார். அவளை கண்டதும் ராமலிங்கம் முகமலர்ந்தார். வந்தனம் மூதாட்டியே என்று பதிலுக்கு அவளை வணங்கி அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்த தொடங்கினார். அன்பர்களே, திலகவதியார் போல இந்த மூதமையார் இந்த பட்டினத்தார் கோவிலுக்கு தொண்டு செய்பவர். அதோ தெரிகிறதே, அந்த குடிசையில்தான் இவர் உரைகிறார் என்றார். மூதாட்டி வழக்கம் போல இந்த ராமலிங்கத்தை சந்திக்க வரவில்லை. வெகு நாட்களாகவே அவளுக்கு ஒரு சந்தேகம். சுவாமி, எனக்கு வெகு நாட்களாக ஒரு சந்தேகம், தாங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். சொல்லுங்கள் தாயே என்றார் ராமலிங்கம். திருவொற்றியூர் மணலெல்லாம் வெந்நீர் என்று பாடினார் பட்டினத்தார் என்று மூதாட்டி சற்று தயங்கி அது என்று வினா குறியிட்டார். ராமலிங்கம் உடனே ஒரு பிடி மணலை கையில் எடுத்து, முதமையே, நான் தரும் இந்த ஒரு பிடி மணலை தாங்கள் கையில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள் என்றவர் பிடி மணலை அவர் கையில் வைத்தார். அவரும் அவ்வாறே கையை மூடிக்கொண்டு, பிறகென்ன சுவாமி என்று கேட்டார். இப்போது கையை திறந்து பாருங்கள் என்றார் ராமலிங்கம். மூதாட்டி கையை திறந்து பார்க்க ஒரு அற்புதம் நிகழ்ந்திருந்தது. ஆம், அவள் கையில் இருந்த மணலெல்லாம் சிவலிங்கங்களாக மாறியிருந்தன. அது கண்டு மூதாட்டியோடு அன்பர்கள் எல்லோரும் பேராச்சரியம் அடைந்தார்கள், மெய்சிலிர்த்து போனார்கள். மூதாட்டியோ தன் கையில் இருந்த சிவலிங்கங்களை பார்த்து மனம் கரைந்து, அற்புதம் சுவாமி, அற்புதம், தாங்களே மகாசித்தர் என்று ராமலிங்கத்தை தொழுது வேண்டினார். நல்லது மூதமையே, இன்று போல் என்றும் இறை தொண்டு செய்து வாருங்கள், நற்பதவி பதவிகள் என்று அவளை ஆசீர்வதித்த ராமலிங்கம், இறக்கவும் ஆசை இல்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை, இன்று நீ நான் பிறக்கவும் ஆசை, இலை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர், எனவே சிறக்கவும் ஆசை, இலை விசித்திரங்கள் செய்யும் ஆசை உண்டில்லை, துறக்கவும் ஆசை, இலைதுயர் அடைந்து தூங்கவும் ஆசை உண்டில்லையே என்று பாடினார். அது கேட்டு ரத்தின முதலியார் ஞானகுருவை வணங்கி, ஆசை அற்றவர்களுக்கு அட்டமா சித்திகளும் கைகூடும் என்று சொல்கின்றார்களே சுவாமி என்றார். உடனே ராமலிங்கம் புன்முறுவல் பூத்து, அனுபவத்தில் வர வேண்டும் என்றவர் குளக்கரையை விட்டு எழுந்தார். அன்பர்களும் அவரோடு எழுந்து கொள்ள சமயமடைந்த மூதாட்டியும் அவரை வணங்கி விடைபெற்று சென்றார். சரி வாருங்கள், யாகேச பெருமாளை தரிசிக்கச் செல்வோம் என்று ராமலிங்கம் அன்பர்களை அழைத்து கொண்டு பூங்கோயிலை நோக்கி நடந்தார். 2 நாட்களாகவே மழை வரும் அறிகுறியோடு மப்பும் மந்தாரமாக வானம் இருண்டு கிடந்தது. ஆனால் இன்று பளிச்சென வானம் வெளுத்து காணப்பட்டது. தொழுவூர் வேலாயுத முதலியார், அணுக்கத் தொண்டர்களான சோமு செட்டியார், நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் ஆகியோரோடு அன்பர்கள் சிலரையும் அழைத்து கொண்டு மந்தமாரதம் வீசும் இந்த மாலை வெளியில் திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு புறப்பட்ட ராமலிங்கம் ஒரு கணம் வானத்தை ஏறிட்டு பார்த்தார். அதை பார்த்த சோமு செட்டியார், சுவாமி, இன்று மழை வரும் என்றுதானே வானத்தை பார்க்கின்றீர்கள், வருமா வராது என்று நினைக்கின்றீர்களா? ஆமாம், எனக்கெனவோ மழை வரும்போல்தான் தோன்றுகின்றது என்றார் ராமலிங்கம். நிச்சயமாக இன்று மழை வராது, வார சூளை. அப்படியானால் திருவொற்றியூர் தரிசனத்துக்கு புறப்படலாம் என்று சொல்கின்றீர்கள்? ஆமாம் சுவாமி, சரி புறப்படுவோம். ராமலிங்கம் முன்னே செல்ல எல்லோரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஒரு கல் தூரம்தான் நடந்திருப்பார்கள். திடீரென்று எங்கிருந்தோ மண்வாசியுடன் கூடிய மழை காற்று ராமலிங்கம் சொன்னது போலவே வீசத் தொடங்கியது.
சோமு செட்டியாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. வானம் வெளுத்து கடந்ததே, எப்படி அதற்குள் மழை? அதே சமயம் எங்கிருந்தோ திடீரென்று திரண்டு வந்த வானத்தை சூழ்ந்த மழைமேகங்கள் கருத்து இருட்டடித்தது. அவற்றோடு இடியும் மின்னலும் வேறு சேர்ந்து கொள்ள மடார் மடார் என்று காதை பிளக்கும் பேரோசையும் பளீர் பளீர் என்று கண்ணை பொறிக்கும் ஒளி வெள்ளமும் பூமியை பயங்கரமாக ஆக்கிரமித்துக் கொண்டன. அது கண்டு வீராசாமி முதலியார், சுவாமி சந்தேகப்பட்டது போலதான் ஆகுமோ, சரி சரி, இன்றைக்கும் கடுமழையில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்றார். சற்றே நடுங்கினார். இடி மின்னல் மழை தொடர்ந்த போதும் அவை தங்களை தொடாதவாறு ராமலிங்கத்தோடு எல்லோரும் அதிவிரைவில் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அடடா, என்ன அதிசயம்! அதிவிரைவிலேயே கோவிலுக்கு வந்து விட்டோமே, மழையிலும் துளிகூட நனையவில்லையே என்று அதிசயப்பட்டார் சோமு செட்டியார். அவருக்கு பதில் சொல்வது போல வேலாயுத முதலியார், செட்டியாரே, இது சுவாமிகள் நமக்காக நிகழ்த்திய அற்புதம்தான், வேறென்ன என்று குருநாதரின் மகிமையை போற்றினார். நாம் இன்று வந்த வழி புதிதாக இருக்கின்றது என்று அப்போது வீராசாமி முதலியார் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். ஆமாம், இந்த வழியில் நாம் இதுவரை வந்ததும் இல்லை, இதை பற்றி பிறர் சொல்ல அறிந்ததும் இல்லை, அதிசயமாகத்தான் இருக்கின்றது என்றார் சோமு செட்டியார். உடனே ராமலிங்கம் அவர்களிடம் இது ரகசியம் என்றார். அப்போது கோவிலுக்குள் காண்டாமணியின் ஓங்கார ஒளி எழுந்து கோபுரங்களில் மோதி எதிரொலித்தது. வாருங்கள், சுவாமிக்கு பூஜை நடக்கப் போகின்றது, கோவிலுக்குள் செல்வோம் என்ற ராமலிங்கம் அவர்களை விரைவாக பூங்கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். தொடர்ந்து ராமலிங்கத்தின் வரலாற்று நிகழ்வுகளை நாளை ஒளியில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.